ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜீசஸ் வித் அஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. இன்றைய தினத்திலும் இந்த 2 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்த கிருபை பெரியது. இவ்வளோ நாளும் நம்மளோட பாதங்கள் இடராமல் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நடத்தி வந்தார். அவர் கிருபைக்கும் அவர் இரக்கத்துக்கும் மிக்க நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை என்னன்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க காத்துக்கிட்டு. எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னுடன் ஏவி உங்களுக்கு அந்த பேசக்கூடிய வார்த்தை எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதை கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். இதில் அழகாக வாசிக்கிறோம், காலம் நிறைவேறிற்று என்பதாக. இப்போ காலம் நிறைவேறிற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய அந்த காலம் நிறைவேறிற்று. இப்போ நம்ம நிறைய செய்திகள்லையும் பார்க்கலாம். நம்ம வேதத்தோட இந்த நடக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக துல்லியமாக வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறிட்டு வருது. ஏதோ ஒரு 5% நிறைவேறுதுப்பா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், ஏதோ ஒரு 1-2 நிறைவேறுது. அப்படி அல்லாதபடி அப்படியே எப்படி நமக்கு ஆண்டவர் தன்னோட வருகைக்கு முன்பதாக தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக என்னெல்லாம் நடக்கும்னு நமக்கு அறிவித்தாரோ அந்த காரியங்கள்லாம் அப்படியே அச்சசலாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ நமக்கு தெரிகிறது, தேவன் நம்மை குறித்தான நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். இந்த காரியங்களெல்லாம் அதற்குரியதெல்லாம் நமக்கு சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது என்பதாக. காலம் நிறைவேறிற்று. இந்த இரவு நேரத்தில் இந்த மார்ச் 1 நிறைய பேர் நிறைய தேவைகளோடு இருக்கலாம். சில பேருக்கு வியாதியிலேருந்து விடுதலை தேவை இருக்கலாம், பண கஷ்டத்துலேருந்து விடுதலை தேவை இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், ஐயோ அவங்க வருவாங்களே, இந்த விடுதலை தேவை இருக்குது, இந்த ஊழியத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த காரியத்தில் எனக்கு தேவை இருக்குது. இப்படி பல பேருக்கு பல தேவை இருக்கும். எல்லாத்துக்கும் தேவைகள் உண்டு. உலகத்தில் வாழ்கிற எல்லாத்துக்கும் தேவை இருக்குது, உண்மைதான். நம்ம உழைக்கணும், அதுக்காண்டி வேலை பார்க்கணும், பணம் தேவை இருக்குது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை நமக்கு சொல்கிறாரு. மத்தேயுல 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக. ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்ட்டு அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ காலம் நிறைவேறிட்டுறீங்க, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகுது. ரொம்ப தயாராக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். நிறைய பேர் சொல்லலாம் நம்மளை பற்றி, இந்த கிறிஸ்தவங்களே எப்படி தான்ப்பா ஆண்டவர் வரப்போகிறாருன்ட்டு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் இன்னும் வந்தபாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், காலம் நிறைவேறிற்று. இந்த முதல் நாளில் இந்த இரவு பகுதியில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, எல்லாம் தயாராக இருங்க, விழித்திருங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு குறைவுகளே இருக்காது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜா போர் வித்தைகளில் ரொம்ப வல்லவனாக இருக்கான். வாரில் அவன் ரொம்ப டாப்பாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜ்யத்துக்குரிய பிரஜைகள்லாம் போருக்கு அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ராஜா வில்வித்தையிலையும் சரி போர்க்காரியங்களையும் சரி மிக வல்லவனாக இருக்கான், ரொம்ப டேலண்டாக இருக்கான். அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரஜைகள் எல்லாம் வேற ஒரு ராஜா நம்மளை ஆளுவார், இல்லை வேற ஒரு ராஜா நம்மளை நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளுடைய உடைமைகளெல்லாம் அவன் அபகரிச்சுட்டு போயிடுவான், கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த கொரிய காரியங்களை குறித்து கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ராஜாவே வல்லவனாக இருக்குதான். அப்போது வானத்துக்கு பூமிக்குள்ளே சகல அதிகாரம் உடைய தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நமக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறி தேவன் நிச்சயமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பூமிக்குரிய காரியத்தை இதே நோக்கி ஓடாமல், தேவைதான், உண்மைதான், நமக்கு பணம் தேவை, வசதிகள் தேவை. ஏன்னா போல காலங்கள் அப்படி நம்ம அதுக்குன்னு வெறுமையாக வாழ முடியாது, உண்மை தேவை. ஆனால் அது மாத்திரம் நம்ம நோக்கமாக இருந்துடக்கூடாது.
பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்கணும் ஆண்டவரே, ராஜ்யத்தில் நானும் கூட சேர்ந்து ஆளுகை செய்யணும். அந்த நோக்கம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் மிக சீக்கிரமாக வரப்போது. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை இதே பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார். எல்லா கண்களும் காணும், எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லா முழங்காலும் முட்டங்கும். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது யார் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் ஒருவரே பெரியவராக இருப்பார். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிற ஆண்டவரே, தேவனே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உம்முடைய அந்த அரசாங்கம் வரப்போதா இயேசப்பா. இந்த பூமியில் நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீங்க. அதை மாத்திரம் நாங்கள் நோக்கி ஓட எங்களுக்கு ஞானம் தாங்க, கிருபை தாங்க. தேவனே, உண்மை அறிகிற அறிவில் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள்லாம் சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களோட உலக காரியங்கள் ரொம்ப தேவையாக இருக்குது, அதெல்லாம் ஆசீர்வதிச்சு நடத்துங்க. ஆனால் இதை மாத்திரம் நாங்கள் நோக்கி ஓடி பரலோகத்துக்குரிய அந்த பரனை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. இந்த மண்ணுக்குரிய காரியத்தை பார்த்து நாங்கள் அதை விட்டுறாதபடி தேவன் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. எங்களை தேவையில்லை சந்திங்க, இன்னும் எங்களை ஆசீர்வதிச்சு நடத்துங்க. தேவ கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.